சர்க்கரை விலை ஒரு வாரத்தில் கிலோவுக்கு 25 ரூபாய் வரை கிடுகிடுவென அதிகரித்திருப்பதால் பொதுமக்களும் டீக்கடை உரிமையாளர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த வாரம் 2150 ரூபாயாக இருந்த 50 கிலோ எடை கொண்ட வெள்ளை சர்க்கரை மூட்டை விலை தற்போது 3500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் சில்லறை விற்பனையில் கிலோவுக்கு 44 ரூபாயாக இருந்த சர்க்கரை 68 ரூபாயாக உச்சம் தொட்டுள்ளது. இதேபோல வெல்லம் கிலோவுக்கு 55 ரூபாயிலிருந்து 80 ரூபாயாகவும், நாட்டு சர்க்கரை கிலோவுக்கு 55 ரூபாயிலிருந்து 70 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. கரும்பு விளைச்சல் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் சர்க்கரை விலை உயர்ந்ததாக கூறப்படும் நிலையில் திடீர் விலையேற்றம் வியாபாரத்தை பாதிப்பதாக டீக்கடை இனிப்பக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். சீனிவளங்காரன் கூட்டம் வந்து எத்தனாலுக்கு பெட்ரோல் மிக்ஸ் பண்ணுறதுனால உள்ள வாங்குறாங்க. அது கூடுறதுனால ஒரு மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 ரூபா கூடிச்சு. 50 ரூபா பைக்கு கிலோவுக்கு 20 ரூபா கூடியிருக்கு ரேட்டு. எத்தனால் போகிறத கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த ரேட்டு கொஞ்சம் குறையும். அமெரிக்கா சண்டை, ஈரான் சண்டைன்னு சொல்லி சிலிண்டர் விலையெல்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ சீனி விலை, மழை பெய்யல, அது பெய்யலன்னு சொல்லி 44 ரூபா வித்த சீனி இன்னைக்கு 68 ரூபா. ஒரு சாதாரண டீ கடைக்காரங்களாம் சேர்ந்து எப்படி டீ கடையை நடத்த முடியும்? பண்டிகைகள் நெருங்கும் சூழலில் சர்க்கரை மற்றும் வெல்லத்தின் விலை உயர்வு சிரமத்தை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சீனியுடைய ரேட்டு 44 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்னைக்கு 62 ரூபாய் 66 ரூபாயா இருக்கு. 2 டைம் காப்பி போடுற இடத்துல இப்போ ஒரு டைம் தான் போட முடியுது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டிற்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கும் வகையில் E20 என்ற பெயரில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. இதனால் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் உயிரிப் பொருட்களான எத்தனாலின் தேவை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நாட்டில் சர்க்கரையின் விலை கிலோவிற்கு 10 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்து பண்டிகை காலம் நெருங்கும் நிலையில் விலை மேலும் 20% வரை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் எத்தனால் பயன்பாட்டினால் தான் சர்க்கரை விலை உயர்வதாக காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மத்திய அரசு உள்நாட்டு சர்க்கரை உற்பத்தி குறைந்தது, அதிக தேவை, சர்க்கரை பதுக்கல் உள்ளிட்டவையே விலை உயர்வுக்கு காரணம் என்று விளக்கம் அளித்துள்ளது. உள்நாட்டு தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சர்க்கரை இறக்குமதிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும், சுமார் 10 லட்சம் டன் சர்க்கரையை எந்த சுங்கவரியுமின்றி இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளரும் ஏற்றுமதியாளருமான இந்தியா தற்போது வரியின்றி சர்க்கரையை இறக்குமதி செய்யும் நிலைக்கு எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். E20 கொள்கையை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், இது என்ன வகையான தற்சார்பு இந்தியா என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுகவை அமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்களாக பிரிப்பதற்கு கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. திமுக செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக திமுகவின் அமைப்பு ரீதியான மாவட்டங்களின் எண்ணிக்கையை தலா 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 வீதம் 110 மாவட்டங்களாக அதிகரிப்பது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 என்றும் 3 முறை மட்டுமே பதவி வகிக்கலாம் என்றும், கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயது 45 என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மாநகர, நகர, பேரூர், வட்டக்கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 50 என்றும் தீர்மானிக்கப்பட்டது. சராசரியாக 30,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய கழகம் உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டது. மாநகர செயலாளர் என்ற பொறுப்பு நீக்கப்படும் நிலையில் நகர, பேரூர் கழக, வட்டக்கழக செயலாளர்கள் 2 முறை மட்டுமே பதவிகளை வகிக்கும் வகையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு அதிகபட்சமாக 70 வயது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் காந்தி, வேலு, சுந்தர், செஞ்சிமஸ்தான், SR சிவலிங்கம், முத்துசாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, தளபதி, ராமகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், ஆவுடையப்பன் உள்ளிட்ட 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த நிர்வாகிகள் பதவியை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாம மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் மூலம் கட்சி நிர்வாகிகளை தேர்வு செய்ய உள்ளதாக அறிவித்தார். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே பொறுப்புகளை வழங்க போகிறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க என்கிற நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் எனக்கு இருக்கு. முதலமைச்சர் விஜய் குறித்தும் அவர் விமர்சித்தார். இப்போ இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றத்தில் பிஸியாக இருக்காரு.
சட்டப்பேரவையை சினிமா செட்டு நினச்சி பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் போராட போகிறோம் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி வழங்க வேண்டும் என செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் பேசிய அவர் கட்சி பதவியிலிருந்தே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிகிறது. தொடர்ந்து பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சட்டமன்றத்தில் எதிரி கட்சியாக நாம் செயல்பட வேண்டும் என்றும் மாமா மச்சான் என்ற உறவு முறையெல்லாம் வைத்து பேரவையில் பேசக்கூடாது என்றும் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற செயல்பாடுகளை பார்த்தால் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேரவைக்கு இந்த முறை செல்லாமல் இருப்பதே நல்லது என தோன்றுகிறது என்றும் அவர் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே கருத்தை பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா, இளைஞரணி நிர்வாகி இளையராஜா உள்ளிட்டோர் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. இதனையடுத்து பேரவையில் நிச்சயம் சரியாக செயல்படுவோம் என்றும் திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை நேரலையில் காண்பிப்பதில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் திமுகவினர் அரசியலை விட்டு விலகும் நிலை ஏற்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நடைபெற்ற தவிக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அங்க வேற எந்த கட்சிக்காக கட்சி நிறுத்த போறதில்லை. இன்னும் 2 வருஷம் அப்படிதான் இருக்கும். அறிவாளத்துல வெள்ளை கடிச்சு வாடகை கொடுத்துட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. தீய சக்தியான திமுகவை ஒழித்து கட்டவே தவிக தொடங்கப்பட்டதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். நம்மளுடைய முதல்வர் உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் முற்றிலுமா தீய சக்தியை ஒழிச்சு கட்டிட்டாங்க. இது இனிமேல் மக்களுக்கு தேவையான அரசு, மக்கள் அரசு, உங்களுடைய அரசு உங்களுக்கான வேலையை செய்யும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் கிடைக்கும். சோழவந்தான் தொகுதியை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வோம் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். 3 மாதங்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா பெருமிதம் தெரிவித்துள்ளார். உருவக்கேலி உள்ளிட்ட விமர்சனங்களையும் தாண்டி 3 மாதங்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என்ற இலக்கை எட்டியுள்ளோம் என்று அமைச்சர் கீர்த்தனா பேசினார். சிவகாசி அருகே ஆமத்தூரில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பணி ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கீர்த்தனா இதுவரை எந்த அரசும் படைக்க முடியாத சாதனையை தவிக அரசு செய்திருப்பதாக தெரிவித்தார். கோட்டு ஒரு நாங்கெல்லாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்லாம் அந்த தலைவர் பேசியிருக்காரு. கோட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்படி பண்ணாங்க, பல்ல பாருங்க, மூஞ்ச பாருங்க, என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா அதையும் தாண்டி 3 மாதத்துல வெற்றி தமிழ்நாடுன்னு ஒரே ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு கொண்டு வந்து 1 lakh இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும் போது யாருமே இன்னைக்கு 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வர இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி எதுவுமே பண்ணவே இல்லை. மேலும் சொல் அல்ல செயல் என்ற நோக்கத்துடன் தவிக அரசு செயல்படுவதாகவும் அவர் பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்த நிலையில் தவிகவினர் இன்னும் ரசிகர் மன்ற மனநிலையிலேயே இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் பதிலளித்துள்ளார். அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் மன்ற போர்டில் இருக்காங்க. அதனால் நீங்கள் ரசிகர் மன்ற போர்டில் இருக்கவங்களை நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது. இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற. விருப்பமில்லாதவர்கள் அதை வாங்க மறுதளித்தால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்ததற்கு வரவேற்பு தெரிவித்த பின்னர் விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு பேசினார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிக சார்பில் தமிழ்நாட்டில் வழங்குவது போல கேரளாவிலும் நடப்பாண்டு முதல் விருதுகள் வழங்கியிருப்பதாக அறிவித்தார். அதன்படி கேரள முதலமைச்சர் மற்றும் மூத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திவாகர் ஆகியோருக்கு வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விருது வழங்கியிருப்பதாக கூறினார். மகாத்மா ஐயங்காளி அவார்டு கேரள மாநில முதலமைச்சர் மாண்புமிகு VD சதீஷன் அவர்களுக்கும், ஸ்ரீ நாராயணகுரு அவார்டு CPI கட்சியின் மூத்த தலைவரும் மேனாள் அமைச்சருமான திரு
சி திவாகரன் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. தாவேகாவின் 100 நாள் ஆட்சியில் பல துறைகளில் லஞ்சம் குறைந்திருப்பதாக அவர் பாராட்டினார். தலைமைச் செயலாளரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியது. இடதுசாரிகளுக்கு எதிரான சுற்றறிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலாளரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. தலைமை செயலாளர் சாய்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னை பனகல் மாளிகை அருகே சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசுக்கு எதிராகவும் தலைமை செயலாளருக்கு எதிராகவும் கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன. இதை சரி செய்யக்கூடிய வகையில் தவறு நிகழ்ந்துவிட்டது, இதை நாங்கள் சரி செய்கிறோம் என்கிற முறையில் அரசின் அணுகுமுறை இருக்க வேண்டுமே தவிர மூடி மறைக்கக்கூடிய வகையில் இருப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தில் மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் பங்கேற்றார். அப்போது தலைமை செயலாளர் பிறப்பித்த உத்தரவுக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். பாஜக RSS பின்னணியில் கொடுக்கப்பட்ட ஒரு சுற்றறிக்கை தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கையாக எப்படி மாறியது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. எனவே இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர், இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் மீது. இதேபோல தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. இடதுசாரிகளுக்கு எதிராக உள்நோக்கத்துடன் சுற்றறிக்கை வெளியிட்ட அதிகாரிகளின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தப் போகிறீர்களா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பிய நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துவிட்டதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். கம்யூனிஸ்ட்கிட்ட போய் உத்தரவு போட்டு அதை பூரா நீங்க மதிச்சு நடந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை மதிக்கணுமா மிதிக்கணுமான்றது நாங்க தான் முடிவு பண்ணுமே தவிர அதிகார வர்க்கம் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. அது சுற்றறிக்கை அவருடைய சொந்த வெறுப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. அவர் இப்பதான் இன்னொரு 6 மாசம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றது அதே மாதிரி தான். அது அரசாங்கத்திற்கு எந்தவித இந்த மாதிரியான இதுவும் இல்லை. மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பியது குறித்து கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிந்தியா செல்வியிடமும் குஜிலியம்பாறையில் இடதுசாரிகளை கணக்கெடுக்க உத்தரவிட்டது ஏன் என்று வட்டாட்சியர் ஐயாசாமியிடமும் உரிய விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பயிற்சி வட்டாட்சியர் ஐயாசாமி உத்தரவிட்டிருந்தார். இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து கடும் கண்டனம் எழுந்த நிலையில் வட்டாட்சியர் ஐயாசாமி சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் குஜிலியம்பாறையில் இடதுசாரிகளை கணக்கெடுக்க உத்தரவிட்டது ஏன் என்று விளக்கம் கேட்டு வருவாய்த்துறை சார்பில் ஐயாசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பணிக்கு சேர்ந்த 10 நாட்களில் கள நிலைமை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் நடைமுறையை கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து அமைதியான பணிச்சூழலுக்கு குந்தகம் விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 15 நாட்களுக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு ஆவணங்களின் அடிப்படையிலும் தகுதியின் அடிப்படையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை கூடுதல் ஆணையர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என்று கல்லூரி கல்வி ஆணையரின் முன் அனுமதி மற்றும் ஒப்புதல் பெறாமல் இணை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே தங்கள் அளவில் அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை தொடர்பாக 1 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிந்தியா செல்விக்கு ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 3.5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி டாஸ்மாக் முறைகேடு வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று கூறினார். இந்த புதிய அரசு தாவேக அரசு அமைந்த பிறகு ஆட்சி நடத்துவதை விட எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு பதிவு செய்வதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்றேன். முழுக்க இது அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். தொடர்ந்து பேசிய அவர் ஆர்டஸ் காணாமல் போனது தொடர்பாக சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் பதிலளிக்க திறமை இல்லாமல் திராணி இல்லாமல் இது போன்ற குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், தமிழ்நாட்டு மக்கள்.
சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூறிய 3 ஊழல் கோப்புகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதில் என்ன தயக்கம் உள்ளது என்றும் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார். OTTயில் படம் வெளியிடுவது தொடர்பான திரையரங்கு உரிமையாளர்களின் நிபந்தனைகளுக்கு தயாரிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வரும் 1ஆம் தேதி முதல் புதிய தமிழ் திரைப்படங்கள் எதுவும் வெளியிடப்படாது என்று திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த சங்கங்கள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் திரையரங்குகளில் வெளியாகும் படங்களை 8 வாரங்கள் கழித்துதான் OTTயில் வெளியிட வேண்டும் என்று திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவினை ஏற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 250 திரைப்படங்கள் வெளியாகும் சூழலில் அதில் பெரும்பாலான படங்களில் தயாரிப்பாளருக்கு முதலீடு செய்த தொகையில் பாதி அளவு கூட வராமல் 700 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவை கண்டித்து வரும் 1ஆம் தேதி முதல் தமிழ் திரையுலகில் புதிய திரைப்படங்களை திரையரங்குகளில் வெளியிடுவதில்லை என்றும் படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் புரொடக்ஷன் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் நிறுத்த உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண இருப்பதாகவும் தயாரிப்பாளர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த ஓணம் விழாவில் மாவேலி மன்னர் ஹெலிகாப்டரில் அழைத்து வரப்பட்ட காட்சிதான் இது. கோவை புறநகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடை அணிந்த மாணவர்கள் அத்தப்பூ கோலமிட்டு ஹெலிகாப்டரில் வந்த மாவேலி மன்னரை உற்சாகமாக வரவேற்றனர். மோகினியாட்டம், கதகளி, திருவாதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி மாணவர்கள் மகிழ்ந்தனர். And we are so excited to see Maveli in helicopter. Then அதுக்கப்புறம் பாயசம் இருக்கு, കുറേ കളികൾ പുലിക്കളി, പിന്നെ കൈകൊട്ടിക്കളി, ജോക്കർ ഡാൻസ്, ഇതൊക്കെ വെറൈറ്റി ആയിട്ട് ഇപ്രാവശ്യം പുതിയതായിട്ട് വന്നതാണ്. We are so excited to see that. மாணவர்களின் ஆட்டம் பாட்டத்தால் ஓணம் விழா களை கட்டியது. பழனி அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் மாவேலி வேடம் அணிந்து மாணவ மாணவியர் ஆடிப்பாடி கொண்டாடினர். கல்லூரி வளாகத்தில் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பு கோலமிட்டு மன்னர் மாவேலியை வரவேற்று சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து திருவாதிரை நடனம் ஆடினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சி அலுவலகத்தில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அலுவலக ஊழியர்கள், அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். கரூரில் உள்ள கேரள சமாஜம் சார்பில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பாரம்பரிய பாம்பு படகு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற காட்சிகளே இவை. ஓணம் பண்டிகையை ஒட்டி புன்னமடா ஏரியில் நடைபெற்ற 72வது நேரு டிராபி படகு போட்டியை கேரள முதலமைச்சர் சதீசன், கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இதில் 22 பாரம்பரிய பாம்பு படகுகள் உட்பட மொத்தம் 71 படகுகள் பங்கேற்றன. 6 சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. சுமார் 100 அடி நீளமுள்ள பாம்பு படகுகளை 50க்கும் மேற்பட்ட துடுப்பு வீரர்கள் மின்னல் வேகத்தில் இலக்கை நோக்கி இயக்கினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் அரோமா படகு சங்கத்தை சேர்ந்த படகு 1100 மீட்டர் பந்தய தூரத்தை 4 நிமிடங்கள் 23 வினாடிகளில் கடந்து முதல் பரிசை தட்டிச் சென்றது. அந்த அணிக்கு 25 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. பாஜகவில் புதிய நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் நிதின் நபின் ஆலோசனை நடத்தினார்.
ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தை போன்று தற்போது காங்கிரஸ் கட்சியும் வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவதை தடுப்பதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவில் தேசிய மற்றும் மாநில அளவில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளின் முதல் கூட்டம் தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடுவது என்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் எம்பி சம்பித் பத்ரா வாக்கு வங்கி அரசியலுக்காக வந்தே மாதரம் பாடலை பிரிக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக சாடினார். ஒரு தரப்பினரை சமாதானப்படுத்துவதற்கான இந்த விதை பிற்காலத்தில் பிரிவினையாக மாறுவதாகவும் பிரிவினை விதைகளை விதைக்க காங்கிரஸ் கட்சியை அனுமதிக்க மாட்டோம் என்றும் தேசிய தலைவர் நிதின் நபீன் பேசியதாகவும் சம்பித் பத்ரா தெரிவித்தார். जो ब्रिटिश सरकार वंदे मातरम को रोक रही थी, आज वही कांग्रेस सरकार वंदे मातरम को रोक रही है. आप चिंता करके देखिए, ये छोटा विषय नहीं है, ये राजनीति का विषय नहीं है, यह विषय देश के विभाजन का है. பாஜக தொண்டர்கள் அனைத்து தெருக்களுக்கும் சென்று வந்தே மாதரம் பாடலின் பெருமையை எடுத்துரைக்க வேண்டும் என்று நிதின் நபீன் அறிவுறுத்தி இருப்பதாகவும் சம்பித் பத்ரா தெரிவித்தார். சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் தண்டிக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவரை ஹீரோ என அழைத்ததை கண்டித்து ராகுல் காந்தி இல்லம் முன்பு சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் சஜன் குமார் கடந்த வியாழக்கிழமை காலமானார். அவரை கதாநாயகன் என்றும் காங்கிரசுக்கு முன்மாதிரியான நபர் என்றும் அக்கட்சி எம்பி தீபேந்தர் சிங் ஹூடா புகழ்ந்து பேசினார். இது சீக்கியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி இல்லம் முன்பு நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்ததால் அசாதாரண சூழல் நிலவியது. காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சீக்கியர்கள் வலியுறுத்தினர்.